எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா அழுக, குருவே துணை. ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 சனிக்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு, ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நில நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு கௌரி நில நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தேதி திருதியை தேதி. இன்றைய யோகம் சோபன நாம யோகம். இன்றைய கரணம் 10:30 வனிசை, பின்பு 10:30 கரணம். இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய சந்தாசம் நட்சத்திரம் பூசம். கடகராசிக்கு முழுமையான சந்திராஷ்டிரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது ஆடி 16 சனிக்கிழமை. அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த திருதின்னு சொல்றோம். இந்த திருதியை அட்சய திருதி மட்டும்தான் இல்லை, இந்த திருதியிலையும் வாங்கலாம். சிறப்பான நாட்கள், சிறப்பான வளங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. எது சேமிப்பு இருக்கணும்னாலும் நம்ம சனிக்கிழமையில சேர்க்கிறது சேமிப்பை அதிகபட்சத்தில் உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு. புதிய பொருள் சேர்க்கையெல்லாம் சனிக்கிழமையில வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது திரும்ப திரும்ப பொருட்கள் சேர்க்கையை கொண்டது. சனிக்கிழமை நடக்கிற நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடக்குங்கிறத நம்ம குறிக்காட்டுது. இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் கிரக மாற்றங்கள் தன்மையில சந்திரனின் மாற்றங்கள் சில ஏமாற்றத்தை கொண்டு சேர்க்கின்ற அமைப்பாக இருக்குது. கவனமா இருக்கணும். என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றம் வருன்றீங்க. ஏமாற்றம்னா நீங்க பெருசா நினைச்சது தேவையில்லாம பெரிய கற்பனைக்கு போய் அதுல மாட்டிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது சொல்லலாம். நேயர்களுக்கு செவ்வாய் ஒரு பொறுமையை கட்டுத்தரக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. நிறைய வேகம் விவேகம் சேர்ந்து இருக்கிற அமைப்பு. நிறைய விஷயங்கள் நீங்க முன்னேறி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. அந்த முன்னேற்ற தருகின்ற கிரகம் அப்படின்னும் போது 2ஆம் இடத்து அதிபர் 2ஆம் இடத்துல இருக்குதுன்றது ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். சந்திரனின் பயணம்ங்கிறது 3க்குரியவர். அவர் 3க்குரியவரே இங்க நீங்க 11ல இருக்காரு. அப்போ நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். நன்மைகள் ஏராளம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. புதிய வண்டி வாகன சேர்க்கை கூட அதுக்கான அடித்தளம் எடுக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதனராசி அன்பர்கள், மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அமைப்பு. அதாவது கிரகத்தின் மாற்றத்தில் இருந்தாலும் புதனுங்கிறதே ஒரு நட்பு கிரகம் தான். அங்க உச்சமா இருக்கிறது, ஆட்சியா இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு சிறப்பான பலன்களை தந்துவிடும். சந்திரனின் பயணமும் ஒரு சிறப்பான பயணத்தை தான் தந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிற அளவுக்கு நிக்கிறீங்க, பாக்கியத்தை கொடுக்குது அப்படின்னா எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. அதுவும் மிதனராசி மாணவ கண்மணிகள் 2 குழப்பமா இருந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய, ஒரு கல்வியில ஒரு ஞானம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணத்தை சீர்படுத்தி கொண்டு போற அளவுக்குலாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். நல்லா பயன்படுத்திங்க. நன்றி. கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு தேவையில்லாத சச்சரவுகள் நீங்கும். கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரமன்றதுனால மட்டும் இல்லை, ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி எடுத்துங்க. தேவையில்லாம சச்சரவுகள் போய் நாமளே மாட்டிப்போம். புதிய முயற்சிகள் தவிருங்கள். அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். வெற்றி நிச்சயம். சிம்மராசி அன்பர்களுக்கு இதனால் சிறப்பாக இருக்கும். அதாவது சுக்கிரன் கேதுங்கிறது சிறப்பாக இருக்குன்றதை விட வீணான செலவுகள் இட்டுத்தக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பீங்க. நீங்க தேவையில்லாம பிறர் மேல் சொல்லுகின்ற பழி உங்களுக்கே திரும்ப விடும். நீங்க நல்லதா செய்யணும்னு நினைச்சு நல்லது நடக்காம போயிடும். கவனமா இருங்க. இந்த நாள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சிம்மத்திற்கு நன்மை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பாக இருக்கும். எத்தனை விஷயங்கள் நடந்தாலுமே கோபப்படாமல் அன்போக நிதானத்தோடும் நீங்க டீல் பண்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா. பொறுமை பெருமளவில்
அதாவது பொறுமை வந்து கடலிலும் பெறுதுன்னு சொல்றாங்க. அந்த பொறுமையை உங்களுக்கு ஒரு நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி தேடித்தருகின்ற அமைப்பெல்லாம் தரும். ஏன்னா வந்து இப்ப பதட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதே மாதிரி ராசியின் தன்மையிலும் சந்திரன் பயணம் வந்து 6ஆம் இடங்கிறது ஒரு பதட்டமான மனநிலை கொண்டு போய் சேர்க்கும். சதயம் ராகுவினோட நட்சத்திரத்தை பயன்படுது. அதுவும் ராகுவும் அங்கே இருக்கு. ராகு சந்திரன்றது அது வந்து நமக்கு வந்து கிரகண யோகமா வரும். அப்போ வந்து நமக்கு பிரச்சனை அதிகமாகும். தேவையில்லாம கோவப்பட்டு தேவையில்லாம நம்மளோட வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால கவனமா இருங்க. அதனால எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சந்திரனின் பயணம் 5ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன சேர்க்கைகளை வந்து புதுசாக மாத்துறது இல்லை, பழுது நிற்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். எது செய்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை வந்து கையில் இருக்கிற மாதிரி வெற்றி பெற்று நீங்க மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தா கொஞ்சம் சற்று சிரமமான போக்கு தான். ஏன்னா வந்து குருவின் பார்வை என்னதான் இருக்குதுன்னு சொன்னாலும் ராசி சந்திரன் பயணம் 4ஆம் இடத்தில் ராகுவின் நோக்கி பயணம் பண்றாரு. அப்போ சனியை நோக்கி பயணம் பண்றாரு போது சில தடைகள் வந்து நீங்குகின்ற அமைப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எது செய்தாலுமே கிரகத்தின் தன்மையோட தான் செய்வீங்க. அந்த கிரகத்தின் தன்மையை உங்களுக்கு வாழ வச்சிரும். தொழிலாளியாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்தினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, உங்கள் முயற்சி ஜெயிக்கும். அதிகாரபூர்வமாக ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மனத்திட்டத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. அப்பனா வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு, ரொம்ப இன்பமா இருப்பீங்க. எதிர்பாராத விஷயங்கள் இருக்கும். சிறப்பான விருந்து கிடைக்கின்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு. விருந்து உபசரிப்புல கலந்துக்கிறது, வண்டி கேளிக்கை, அதுபோல சில நண்பர்களுடன் சேர்ந்து வெளியில போய் பழகிட்டு வர்றது, இல்லை ஒரு வெளியில போய் ஒரு இன்பமான விஷயத்தை அனுபவிக்கிறது, ஒரு கேளிக்கைகளை போய் கலந்துக்கிறது, ஒரு விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் இருக்கிறது. அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவர்கள் ரொம்ப வாழ்க்கையில மகரத்தை பொறுத்தவரை நிறைய இழப்புகள் சந்திச்சு நிறைய கொடுமைகளை தாண்டி வந்துகிட்டு இருந்தீங்க. இந்த நாள் உங்களுக்கான சிறப்பான நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த சந்திரன் ராகு சேர்க்கை உயர்வாக இருந்தாலும் சற்று மனம் வந்து ஏற்ற இருக்கிறதோடு தான் இருக்கும். சந்திரனின் பயணம்ங்கிறதே அப்படிதான். கொஞ்சம் காலையில் நல்லா இருக்குது, மதியம் நல்லா இல்லை, ஒரு விஷயத்த யோசிச்சோம் அது நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் போகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எண்ணிய செயல் சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது. அதை பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை, மீனத்தை பொறுத்தவரை இதனால சிறந்த லாபம் தரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு, வெற்றிகள் உண்டு, எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கிறது. அதனால வந்து இந்த நாளை பத்தி நீ எதே விதமான மனநிலையிலும் தேவையில்லை, உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். மிகுந்த லாபம் வரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.